சேலத்துக்கு பக்கத்தில் 1020 ஏக்கர்ல 1000 கோடியில பிரம்மாண்டமான கால்நடை பூங்கா கட்டி முடிச்சு தருவாயில ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. இன்ன வரைக்கும் எவ்வளோ முறை கேட்டுக்கொண்டு இந்த அரசாங்கம் 1000 கோடி ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா ஆராய்ச்சி நிலையம் முதற்கட்டம் கால்நடை மருத்துவக் கல்லூரி நான் திறந்துட்டேன். அதுக்கு பிறகு போன ஆண்டு அது அப்படியே ஸ்டாலினுக்கு திறக்க முடியாம மனம் இருந்தாலும் வேற வழி இல்லை, சட்டமன்றத்தில் தொடர்ந்து நான் வலியுறுத்திய காரணமா அதை ஸ்டிக்கர் ஒட்டி ரிப்பனை கட் பண்ண அப்படி கிடப்புல போட்டோம். இது நியாயமா? நீங்க நியாயங்களா? இது 1000 கோடிங்க. இந்தியாவில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா. இந்த கால்நடை பூங்காவில் கலப்பின பசுக்களை உருவாக்கி நம்முடைய சீதோசன நிலைக்கு அந்த பசு வளரும். 40 லிட்டர் பால் கொடுக்கும். ஒரு நாளைக்கு 40 லிட்டர் பால். அந்த கலப்பின பசுவை ஆராய்ச்சி நிலை மூலமாக உருவாக்கி நம்முடைய விவசாய தொழிலாளிக்கு நாங்கள் கொடுப்பதற்காக திட்டமிட்டு அதை செயல்படுத்தணும். மீண்டும் உங்களுடைய ஆதரவோடு ஆட்சி மலரும். அந்த கலப்பின பசு நம்முடைய தொழிலாளிக்கு, பெண் தொழிலாளி கொடுக்கப்படும்.